அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி ஜாலியாக போச்சு? எங்களுக்கும் சூப்பராக போச்சு. எப்பவுமே குட்டி குட்டியாக விளாக் போட்டுட்ருக்கேன் எனக்கு. இன்றைக்கி ஃபுல் விளாகாக போட்டுடலாம், பொங்கல் ஸ்பெஷலான்ட்டு தான் இந்த ஃபுல் விளாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லது ஒரு நாளே நல்லது ஒரு தொடக்கன்ற போல் இந்த பொங்கல் கோலத்தில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதிசயத்தில் அதிசயமாக சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. 1 ஹவருக்குள்ளே போட்டு முடிச்சுட்டோம். இந்த ஹாப்பி பொங்கல்ன்றது அம்மா எழுதுனாங்க. நான் வந்து இந்த கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கலர் அடிக்க நான் அவுட்லைன் கொடுக்க இப்படியே கடகடன்னு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கடகடன்னு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக வந்து பக்கத்துலேயே இருக்க கோயிலுக்கே போயிடலான்ட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போனோம். எனக்கு வந்து எப்படி 10:30 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால ஃபஸ்ட்டே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். இது மட்டும் இல்லை, எப்போவுமே வருஷம் வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பொங்கல் வைப்போம். ஆனால் என்ன, காலங்காத்தாலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி ஓடி போயிடுவோம். ஆனால் எனக்கு வந்து 10:30 மணிக்கு மேலே தான் பொங்கலே வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அதனாலே வந்து இன்றைக்கி கொஞ்சம் மெதுவாக தான் செஞ்சிட்ருந்தோம். எப்போவுமே வந்து ஒரு போட்டியோடு தான் எங்கள் அம்மா இந்த நல்ல நாளில் செய்வாங்க. நம்மளுக்கு முன்னாடி யாரும் கொளுத்திடக்கூடாது, நம்ம காலையிலே எழுந்து கொளுத்திடணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணுன்றது போலே போட்டி போட்டு தான் செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து பார்க்குறதுல இந்த வழியில் வந்து அழகழகாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கே பொறாமையாக இருந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்து எல்லா கோலமும். ஆனால் வந்து சில கோலம்லாம் அழிச்சு வச்சுருந்தாங்க எல்லோரும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு வீட்டுக்கு வந்து வழியாக சேர்ந்தாயிடுச்சு. வந்த உடனே மேடமோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா இந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது தான். அந்த துணி போட்டிருந்தா நான் அழுக்கு பண்ணிடுவேண்டி, நான் இதை மாற்றிக்கிறேன்ட்டு இந்த துணிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த உருளியை ரெடி பண்ணுறமான்ட்டு போய் எங்கே இருக்க பூவெல்லாம் பொதுருக்குள்ளே பூந்து போய் பறிச்சுன்னு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த கோலம் போட்டிருந்தேன். இது ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன் எனக்கே தெரில. இந்த கல்லும் தெரியல, அதில் இருக்க கோலமும் தெரியல. இருந்தாலும் எனக்கு வச்சா ஆகணுன்ட்டு இந்த உருளியில் போட்டு இந்த பூ போட்டு வைக்கிறனால அந்த இடம் அழகாக இருக்கணுன்ட்டு அந்த கோலத்தை போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து காயெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்களா, சரி கூட போய் ஹெல்ப் பண்ணலான்னா அவங்க முடிச்சிட்டாங்க. எப்போவுமே வந்து இந்த குழம்பு பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொங்கல் குழம்பு தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரெட்டு. இது வந்து நான் எப்போவுமே வந்து பொங்கல் குழம்புன்னு தான் சொல்லிகிட்ருப்போம், இல்லைன்னா காய் குழம்புன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பேருனே எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்ல நம்புவீங்களா? இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். வருஷமாக இதாக பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் காய் குழம்புன்னு சொல்லுவோம், இல்லை பொங்கல் குழம்புன்னு சொல்லுவோம். ஆனால் போன வருஷம் தான் ஒரு வீடியோவில் பார்த்தா இது 7 கறி கூட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே 7 கறி போட்டோம், இருக்கிற எல்லா கறியெல்லாம் அதில் கொட்டினோம் தூக்கி. என்னென்ன காய் நாங்கள் சனிக்கிழமை போய் சந்தையில் வாங்கிட்டு வந்தோமோ எல்லா காயும் தூக்கி போட்டு கொட்டியாச்சு. 7 கறின்றது 11 கறி ஆயிடுச்சு. அதில் என்னென்ன காய் இருந்து இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் இந்த முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்கு, என்னென்ன காய் இருக்கோ பரங்கிக்காய் முதல் கொண்டு எல்லாத்துலேயும் ஒரு பீஸு தூக்கி அதில் போட்டு அப்படியே தான் குழம்பு வச்சேன். என்ன தான் வந்து நாங்கள் நினைப்போம் 2 பேருக்கு நான் குட்டியாக குழம்பு வச்சுக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் அது எப்படி இருந்தாலும் ஒரு அண்டா நிறைய வந்துடுது. இந்த பட்டாணி வேற இருந்தால் நீ பட்டாணியை காலி பண்ணிடாதமான்ட்டு 2 பட்டாணி மட்டும் போடுமான்ட்டு சொல்லிட்டு கொடுத்தேன். எனக்கு இந்த பட்டாணினா பிடிக்கும். சீசன் வரும்போதே வந்து கொஞ்சமாக எடுத்து செஞ்சு வச்சுப்போம். இந்த ஃப்ரீஸ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லையா, அதனால லிமிட்டாக எடுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து இல்லாத அதிசயமாக வந்து எனக்கு இன்றைக்கி இந்த லக்ஷ்மி கால் வச்சு கோலம் போட்டு கொடு அப்படின்னாங்களா. எனக்கு இந்த மாக்கோல்லாம் போட தெரியாது. அந்த துணியில் எனக்கு சுத்தமாக போடவே வரல. அம்மானா அழகாக அந்த துணியிலே போட்டுருவாங்க, சூப்பராக போடுவாங்க. எனக்கு இது போடவே வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஸு வச்சு இது பண்ணிகிட்ருந்தேன். அந்த கால் மட்டும் வந்து இந்த துணியில் வரைஞ்ச ரொம்ப ஈஸியாக இருந்தா, அதனால் துணியிலே வரைஞ்சிட்டேன். எங்களுக்கு வந்து இந்த கோகுலாஷ்டமி எல்லோரும் இந்த பாதம் வரைவாங்கள்ல, அது ரொம்ப பிடிக்கும். நாங்களும் வந்து ட்ரை பண்ணலான்னு நினைப்போமா, ஆனால் எங்களுக்கு கோகுலாஷ்டமி கும்பிட்ற பழக்கம் இல்லை. அதனால எனக்கு லக்ஷ்மி கால் மட்டும் போட்டு கொடுறியா, அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கேன்னு சொன்னாங்கன்ட்டு லக்ஷ்மி காலை போட்டு வைக்கிறதாங்கட்டே அம்மா இந்த குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, இந்த தேங்காய் அரைச்சிட்டு அதை டம்ளர் எனக்கு கையில் கொடுத்தாங்களா, அந்த தண்ணி ஊற்றின டம்ளர் அப்போ தான் நான் நோட்டீஸே பண்ணேன். புளியே ஊற்ற மறந்துட்டுருக்காங்க இறக்குற ஸ்டேஜில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் புளி ஊற்றலையாம்மான்னு கேட்ட அப்புறம் கரைச்சி ஐயோ மறந்துட்ட கொடு, ஒன்றும் இல்லை ஒரு 2 கொதி விட்டோம்னா சரியாக போய்டும்ன்ட்டு அந்த புளியை ஊற்றிட்டு அது கூடயே தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற்றிட்டு குழம்புக்கு வச்ச உடனே இறக்கிட்டு இந்த வாழைக்காய் செய்கிறதுலாம் வந்து இந்த நல்ல நாளில் மட்டும் எங்கள் அம்மா என்னை விடவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் எண்ணெயெல்லாம் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே யூஸ் பண்ணவே மாட்டேன். அதையும் மீறி போனால் 1 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணுவேன், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என் அம்மாவுக்கு வந்து இந்த வாழைக்காய் மட்டும் எண்ணெயிலே வறுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வறுப்பாங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். எண்ணெய் விட்டால் நான் தண்ணியில் தான் வாழைக்காவே வேவுன்ற போல் அவ்வளோ தண்ணியும் ஊற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த பூசணிக்காய் வந்து 2 வகையாக செய்யணுமா. எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த இனிப்பு பூசணிக்காய்
பூசணிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கார பூசணிக்காய் பிடிக்கும். அதனால வந்து 2மே வந்து செய்வாங்க. ஆனா நிஜமாவே 2 வகையா தான் செய்யணுமா. அந்த இனிப்பு வெல்லம் போட்டு ஒன்றும், மிளகா போட்டு ஒன்றும் செய்யணுமா. அதனால அது கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா, இந்த டீ எல்லாம் வந்து போட்டு குடுத்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அது ஆறியே போயிட்டு அப்புறம் தான் அத எடுத்து குடிச்சிட்டு, சரி இந்த பொங்கல் வைக்கலான்ட்டு வெளிய வந்தோம். வருஷம் வருஷம் வந்து மத்தவங்கள மாரிலாம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. அதனால வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துல கேஸ் அடுப்புலயே பொங்கல் வச்சு, அது பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுருவோம். இன்னைக்கு அவங்க ஆசையா கேட்டாங்க, "நம்ம வெளிய பொங்கல் வைக்கலாம்டின்னு" கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சளு, இந்த இஞ்சியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த தோரணம் கட்டிலாம் எங்களுக்கு பழக்கமே இல்ல. இருந்தாலும் வந்து இந்த வருஷம் வாங்கி மட்டுமாச்சும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, அதெல்லாம் ஒரு சைடு வாங்கி வச்சுட்டு, வெளிய வந்து தான் பொங்கல் வச்சுட்ருந்தோம். இந்த பொங்கல் பொங்குன உடனே, ஒண்ணு பொங்கலோ பொங்கல் சொல்லலாம், இல்ல குலவ போடுவாங்க. நாங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, கை தட்டிட்டு உக்காந்துட்டுருந்தோம். பொங்கிடுச்சு பொங்கிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு, ஒரு வழியா அந்த பாத்திரத்த இறக்கி வச்சுட்டு, இந்த முந்திரிலாம் வறுத்து கொட்டி, கிளறி வச்சுட்டுருந்தேன். அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள வடை சுடுறதுக்கு போயிருக்காங்க. நான் வந்து இந்த முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து அதில் கொட்டி கிளறி விட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நான் செஞ்ச வேலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அம்மா வந்து வடை அங்கே சுட்டுட்டு வெளியே வந்து சூரியனுக்கு நாங்கள் கற்பூரம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் வடை சுடுறதை கண்டினியூ பண்ணோம். எப்பவுமே வந்து இந்த சூரியனுக்கெலாம் வைக்க மாட்டோம். நாங்கள் உள்ளே பூஜை ரூம்லேயே வச்சு அது கற்பூரம் ஊதுவத்திலாம் கொளுத்தி அப்படி தான் கும்பிடுவோம். இந்த வாட்டி தான் வந்து சூரியனுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சு நாங்கள் பொங்கல் கும்பிட்றோம். அதுக்கப்புறம் இந்த படையல் போடும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்து, அதுவும் பாதி படையல் போட்டப்போ தான் ஞாபகம் வந்து, இந்த படையல் போடும்போது வந்து ரிவர்ஸில் போடணுமா, அதாவது சாமி பக்கம் சாதமும் அதுக்கு எதிர்பக்கம் இந்த கூட்டு காயெல்லாம் வச்சு வைக்கணும்னு சொன்னாங்களா. நாங்கள் அதை பாதி வச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்து, அதுக்கப்புறம் திருப்புன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறம் சாதம் குழம்பு ஊற்றிட்டு இருந்தோம். ஒரு சைடு வந்து இந்த வாழைக்காய் வடை, அதுக்கப்புறமா வந்து வெல்லம் போட்ட பூசணிக்காய், மிளகா போட்ட பூசணிக்கான்ட்டு ஒரு சைடு வச்சுட்டு, இந்த சைடு வந்து சாதமும் குழம்பும் வச்சு சாமிக்கு படையல் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் கிழங்குலாம் வந்து 1 தான் 2 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேணாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லையே எதுக்கு 2ன்ட்டு அந்த 1 வந்து நட்டு வைக்கலான்ட்டு வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம். அதுவே வந்து இத்தனை வருஷம் வந்து ஆசைப்படாமல் இன்னைக்கு தான் வந்து எனக்கு மஞ்சள்லாம் வச்சு கும்பிட்ணும் எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம மஞ்சள் வச்சு கும்பிட்லான்ட்டு வாங்கி வச்சுருக்காங்களா, சரி அதை எடுத்துன்னு வந்து சாமியாண்ட வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் நாள் எடுத்து நட்டு வச்சிடலான்ட்டு அங்கே பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து படையெல்லாம் போட்டு ஊதுவத்தி கற்பூரம்லாம் கொளுத்திட்டு இந்த பாதம் போட்டிருந்தாலும் அது அழைச்சிட்ருக்குமா என்னான்ட்டு போய் பார்த்தேன். ஏன்னா ஈரத்தில் எங்கே இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் பார்த்தா சூப்பராக இருந்து, அந்த மாக்கோலத்துக்கும் அந்த பாதம் வரைஞ்சதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்து, இந்த கையில் அச்சு வச்சு போடுவாங்கள்ல, எனக்கு அப்படிலாம் வரல. ரொம்ப தண்ணியாக கலக்கிட்டு இருந்தனால அவ்வளோவா வரல. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த துணியிலே போட்டேன். அதுவே வந்து சூப்பராக இருந்து, நான் வந்து உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன்னா வெள்ளைக்கல்லுக்கும் அதுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கல் மட்டும் பூஜை ரூமில் இருந்தா, அந்த கல்லுல மட்டும் போட்டுட்டு நான் முடிச்சிட்டேன் அதோட. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சாமிக்கு வந்து படையல் வச்சுட்டு அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இல்லையா. அதனால காகத்துக்கு வந்து சாதம் நாங்கள் வச்சு பொரியல் எல்லாத்தையும் வந்து பொங்கல் முதல் கொண்டு எல்லாத்தையும் இலையில வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சோம். எங்கள் வீட்டில் வந்து ஏன் தெரில காகத்துக்கு இலையில வச்சாலே சாப்பிட மாட்றாங்க. ஆனால் வந்து எங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இலைய எடுத்துகிட்டு கீழே வைப்போமா, அதுக்கப்புறமா அழகாக சாப்பிடுவாங்க அவங்க. இதில் வந்து ரொம்ப நேரம் தலைவர் வந்து உட்காந்துட்டு சாப்பிடவே இல்லை. என்னடா ஆச்சுன்ட்டு பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் குழந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாட்டிலே வாய வச்சார். சரி ஓகே, எப்படியோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டா போதும் சாமி அப்படின்ட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்த வரைக்கும் சாப்பிடல. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கேட் வழியாக பார்த்தா அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த வெல்லம் போட்ட பூசணிக்காய் தான். அதனால ஃபஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தார். சரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுங்க அப்படின்ட்டு அங்கே விட்டுட்டு நாங்கள் பூஜை ரூமில் போட்ட படையல் சாப்பிட்டோம். இந்த படையலுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு முதல்ல 2 பேரும் சண்டை போட்டுப்போம் குழந்தைங்க மாரி. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இந்த படையலன்ட்டு அது 2 பேரும் ஒரு பஞ்சாயத்தே வச்சுருவோம் இந்த படையல் சாப்பிட்றதாங்கட்டு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி சரி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து நானும் அம்மாவும் வந்து ஷேர் பண்ணியே சாப்பிட்டுட்டோம். நீ அந்த சைடு சாப்பிடுமா, நான் இந்த சைடு
சைடு சாப்பிட்றான்ட்டு அந்த சைடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து குட்டி தம்பி வந்தானா, சரி தம்பி என் நடுவுட்ட இலைய கொடுக்கக்கூடாதுப்பா, நான் உனக்கு அக்கா அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கரும்பில்லாத பொங்கலான்றது போல் சாயந்தரம் 2 பேரும் உட்காந்து கரும்பை வெளுத்து வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்கள் டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு ஒரு கோலம் போட்டுல அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.